வணக்கம், வெல்கம் டு குந்தவி குட்ஸ். வணக்கம், வெல்கம் டு குந்தவி குக்ஸ். அனைவருக்கும் நவராத்திரி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நெய்வேத்தியத்துக்குன்னு செய்யும் பொழுது பூண்டு, வெங்காயம், கரம் மசாலா இதெல்லாம் தவிர்த்துட்டு செய்யுங்க. பூண்டு, கரம் மசாலா, வெங்காயம் இதெல்லாம் போட்ட சுண்டல்களை வர்றவங்களுக்கு பட்சணங்களாக வச்சு கொடுங்க. நவராத்திரி ஸ்பெஷலாக விதவிதமான சுண்டல்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காராமணி இனிப்பு சுண்டல் பண்ண போகிறோம். காராமணி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். எப்பொழுதுமே சுண்டல்லாம் இப்படி இப்போ நசுக்குன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். 1/2 கப்பு போட்டேன். 1/2 கப்பு ஊறின பிறகு 1 கப்பாக இருக்குது. 1 டீஸ்பூன் கடாயில் நெய் போட்டுக்கலாம். ஸ்வீட்னால நெய் போட்டுக்கிறோம். நெய் காஞ்ச உடனே தேங்காய் போட்டுருங்க. துருவன தேங்காயை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. நல்ல மணம் வரும், தேங்காய் வாசம் வரும். நெய் ஒரு வாசத்துக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சுண்டல் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் தேங்காய் தகுந்த மாதிரி நெய் பார்த்து போட்டுக்கணும். தேங்காய் நல்லா மணம் வந்துருச்சு. வேக வச்ச காராமணி போட்டுருங்க. ஏலக்காய் போட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் போடணும். 1/4 கப்பு பாரிஸ் கரும் சக்கரை, 1/2 கப் காராமணி போட்டோம். அதுக்கு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா ரொம்ப இனிப்பு வந்துடும். 1/4 கப்பும் போட்டுட்டேன். இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு வதக்கிட்டேன். நல்ல மனமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான இனிப்பு காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.